நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகும் நாடு ஒரு சாதாரண நாடு அல்ல. உலக வரலாற்றையே மாற்றிய ஒரு மனிதன் பிறந்த நாடு, மங்கோலியா. அந்த மனிதன்தான் ஜெங்கிஸ் கான். மங்கோலியா ஒரு சுருக்கமான அறிமுகம். மங்கோலியா சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் அமைந்துள்ள ஒரு விசாலமான நாடு. நிலப்பரப்பு பெரிது, ஆனால் மக்கள் தொகை மிகக் குறைவு. இன்றைக்கும் மங்கோலியாவில் பெரிய நகரங்களை விட புல்வெளிகள், குதிரைகள், வானம் நிறைந்த இயற்கையே அதிகம். மங்கோலியா சொல்லும்போதே நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது விசாலமான புல்வெளிகள், குதிரைகள் மற்றும் திறந்த வானம். மங்கோலியா உலகிலேயே மக்கள் அடர்த்தி குறைவான நாடுகளில் ஒன்று. இங்க பெரும்பாலான இடங்களில் கண்முன்னே தெரியும் வரை புல்வெளிகள்தான். காடுகள் குறைவு, ஆனால் இயற்கை தூய்மை அதிகம். இங்க இருக்கிற குளிர் சாதாரண குளிர் இல்ல. சில நேரங்களில் -30 டிகிரி வரைக்கும் போகும். அதனால இயற்கையோட போராடி வாழ கட்டுக்கிட்ட மக்கள்தான் மங்கோலியர்கள். கெங்கிஸ் கானின் இயற்பெயர் தெமுஜின். அவர் பிறந்த ஆண்டு சுமார் 1162. அவரது வாழ்க்கை எளிதாக தொடங்கவில்லை. சிறுவயதில் தந்தையை இழந்தார். தனது குடும்பத்துடன் கடும் வறுமையில் வளர்ந்தார். இந்த கடினமான சூழ்நிலைகள் அவரை பலவீனமாக அல்ல, மிகவும் வலிமையான மனிதனாக மாற்றின. மங்கோலிய வாழ்க்கை ஒரு பயிற்சி மையம். மங்கோலியாவில் வாழ்வதே ஒரு வகையான பயிற்சி. கடும் குளிர், வெப்பமான கோடை, உணவுக்கான போராட்டம். இந்த சூழலில் வளர்ந்தவர்கள் சிறுவயதிலேயே குதிரை ஏற்றத்தில் தேர்ச்சி, வில் வித்தையில் திறமை, நீண்ட தூர பயணம் செய்யும் சக்தி, இதெல்லாம் கெங்கிஸ் கானுக்கு இயற்கையாகவே கிடைத்த பயிற்சி. எப்படி ஒரு உலக பேரரசு உருவானது? ஜெங்கிஸ் கான் உருவாக்கிய மாங்கோல் எம்பயர் மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய நிலப்பரப்பு கொண்ட பேரரசு. ஆசியா, மத்திய கிழக்கு, ஐரோப்பாவின் ஒரு பகுதி வரை அவரது ஆட்சி விரிந்தது. இதற்கு காரணம் அவரின் வேகம், ஒழுக்கம் மற்றும் தெளிவான திட்டமிடல். ஜெங்கிஸ் கான் ஒரு போராளி மட்டுமல்ல, பலரும் நினைப்பது போல அவர் ஒரு போராளி மட்டுமல்ல. மத சுதந்திரத்தை அனுமதித்தார், வணிகப் பாதைகளை பாதுகாத்தார், திறமை உள்ளவர்களை மதித்தார், சட்ட ஒழுங்குகளை உருவாக்கினார். அதனால்தான் அவரை ஒரு இராணுவத் தலைவர் மட்டுமல்ல, ஒரு நிர்வாக மேதை என்றும் கூறுகிறார்கள். இன்றும் மங்கோலியாவில் கெங்கிஸ் கான் ஒரு தேசிய அடையாளமாக இருக்கிறார். விமான நிலையம், நாணயங்கள், சிலைகள், எங்கும் அவரது நினைவுகள். அவர் மங்கோலிய மக்களுக்கு தேசத்தின் தந்தை. மங்கோலியா நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். சூழ்நிலை கடினமாக இருந்தாலும் அதிலிருந்து வலிமை உருவாக்கலாம். ஜெங்கிசான் வாழ்க்கையின் இதற்கான சிறந்த உதாரணம். மங்கோலிய உணவு நம்ம ஊர் மாதிரி வெரைட்டி அதிகம் இல்லை. இங்க முக்கிய உணவுகள் ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகள், காய்கறிகள் குறைவு. ஏனென்றால் கடுமையான காலநிலையில் விவசாயம் சுலபமில்லை. அவர்களோட உணவு சாதாரணம், ஆனால் சக்தி நிறைந்தது. மங்கோலிய கலாச்சாரம் இன்றைக்கும் இயற்கையோடே இணைந்தது. நகரங்களில் இருந்தாலும் பலர் இன்னும் ஜர்ன்னு சொல்லப்படுற பாரம்பரிய கூடாரங்களில் வாழ்கிறார்கள். குதிரைகள் அவர்களோட வாழ்க்கையின் ஒரு பகுதி. சிறு வயதிலேயே குதிரை ஏற்ற கட்டுக்கிறாங்க. பாடல், இசை, குறிப்பாக த்ரோட் சிங்கிங் மங்கோலிய கலாச்சாரத்தின் தனிச்சிறப்பு. நண்பர்களே, மங்கோலியா ஒரு நாடு மட்டுமல்ல, அது வரலாற்றை உருவாக்கிய ஒரு மண். அந்த மண்ணில் பிறந்த ஜெங்கிசான் உலகையே மாற்றிய மனிதனாக மாறினார். இந்த மாதிரி வரலாறு, நாடுகள், மறக்கப்பட்ட கதைகள் பற்றி மேலும் வீடியோக்கள் வேண்டுமென்றால் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள்.